பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைங்க கர்த்தருக்கு காத்திருந்தா அவருக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஆமென். இந்த 3 காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த தேவ பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காம எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கர்த்தருடைய வேதம், இது கர்த்தர் சொல்லுகிற காரியம். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவுக்குள்ளவாய் காத்திருக்கிறோமோ ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். ரெண்டாவதாக, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். யார் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ நீ எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். சங்கீதம் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆமென். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் யார் காத்திருக்கிறீர்களோ அவர்களை வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்த விட மாட்டார் இயேசு. ஆமென். மூன்றாவது பாருங்க, கர்த்தர் துணையாய் நிற்பார். கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே துணையாய் நிற்பாராம். சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். ஆமென். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு துணையும் மாத்திரமல்ல கேடகமாக இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் உயர்த்துவார். ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். மூன்றாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தரே துணையாக இருப்பார். கர்த்தர் உங்களை வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.